வணக்கம். பசிக்கிறவனுக்கு உணவு கொடுப்பது, அதுதான் நாம் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை என்று சொல்லியவர், அதை தனது வாழ்க்கையிலே செய்து காட்டியவர். ஆம், அவர்தான் ஷீரடி சாய்பாபா. இப்பொழுது அவர் செய்த ஹண்டி, அதாவது அவர் செய்த அன்னதானத்தின் மகத்துவத்தை பார்க்கலாம். புனிதமான சத்குரு சாயி உலகம் அனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குபவராவார். மிகுந்த தாராள மனமுடையவராகவும் தங்களை சரணடைபவர்களின் பாதுகாவலராகவும் இரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறீர்கள். இந்த சாய் ஆத்மராமனே ஆவார். தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர். வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் எய்தியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றற்றவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார். நமது சாஸ்திரங்களில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தவம் கிருதயுகத்துக்கும், ஞானம் திரேதாயுகத்துக்கும், யஞ்ஞம் துவாபர யுகத்துக்கும், தானம் கலியுகத்துக்கும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன. தானங்கள் அனைவற்றிலும் அன்னதானமே சிறந்தது. மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம். அதை போன்ற சூழ்நிலைகளில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன. இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசியடைந்தோருக்கும் உணவளிப்பவரே மிக சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான் ஆவான். உணவே பிரம்மம். உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன. பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன. அழிந்த பின்னும் உணவின் உள்ளேதான் மீண்டும் உட்செல்லுகின்றன என்கிறது தைத்திரிய உபனிஷதம். விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும். செல்வம், சொத்து, உடை முதலான மற்றவித தானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது. ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை. மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலுக்கு வரட்டும், அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும். அதிலும் முடவர்கள், சரியாக நடக்க முடியாதவர்கள், குருடர்கள், வியாதியஸ்தர்களான ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும். உடல் நலமுடன் இருப்பவர்களும் உறவினர்களும் பின்னால் உண்ண வேண்டும். முதலில் குறிப்பிட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும். அன்னதானம் இல்லாத மற்ற தானங்கள் எல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றும், பதக்கமற்ற அட்டிகை போன்றும், முடிமணியற்ற கிரீடம் போன்றும், தாமரையற்ற குளத்தை போன்றும், பக்தியற்ற பஜனையை போன்றும், குங்குமமற்ற சுமங்கலியை போன்றும், இனிமையான சாரீரமில்லாத பாடலை போன்றும், உப்பற்ற தயிரை போன்றுமாக இருக்கிறது. வரன், அதாவது பருப்பு சூப்பு, மற்றெல்லா உணவு வகைகளை விட சிறந்திருப்பதை போன்று மற்றெல்லா புண்ணியங்களையும் விட அன்னதானம் சிறந்திருக்கின்றது. இப்போது பாபா எங்கனம் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை பார்க்கலாம். பாபாவுக்காக ஒரு சிறிது உணவே தேவைப்பட்டது என்றும், அவருக்கு தேவையானதும் சில வீடுகளில் பிச்சை எடுத்து பெறப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. ஆயினும் அனைவருக்கும் அவர் உணவளிக்க வேண்டும் என்று தீர்மானித்ததால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் யாரையும் எதிர்பார்க்கவில்லை, எவரையும் தொல்லைப்படுத்தவில்லை. முதலில் கடைவீதிக்கு சென்று சோளம், மாவு, நறுமண பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார். கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார். மசூதிக்கு முன்னாலுள்ள திறந்த இடத்தில் ஒரு பெரும் அடுப்பை அவர் ஏற்பாடு செய்து அடியில் நெருப்பை பற்ற வைத்து அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார். 2 விதமான ஹண்டிகள் இருந்தன. ஒன்று சிறியது, மற்றொன்று பெரியது. முன்னது 50 பேருக்கு உணவளிக்க ஏற்றது, பின்னது 100 பேருக்கானது. சில சமயம் அவர் மிட்டே சாவல் என்ற சர்க்கரை பொங்கலை சமைத்தார். மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார். சில சமயங்களில்
கொதித்து கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து அதில் மிதக்க விட்டார். வாசனை பொருள்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார். உணவை மிகவும் சுவையானதாக்க அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார். ஜவ்வாரி மாவை தண்ணீருடன் கொதிக்கவிட்டு அதை தயிருடன் கலந்து அம்பீல் என்பதை தயார் செய்தார். உணவுடன் இந்த அம்பீலை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார். உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கப்பனியின் கைகளை மேலே சுருட்டிவிட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கி விடுகிறார். கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை. சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை பாபா மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புனிதமாக்கினார். பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெரும் அதிர்ஷ்டசாலிகள். நாம் கோவிலுக்கு போவது மட்டும் பக்தி அல்ல, பசிக்கிறவனுக்கு உணவு கொடுப்பதும் பக்திதான். இதை உலகுக்கு கற்றுக் கொடுத்தவர் ஷீரடி சாயி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.